சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே பெரிய பெரிய கோயிலுக்கு தான் போகணும். அங்க போய் வழிபாடு செய்தா தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு. அது முற்றிலும் தவறு. ஒரு சின்ன கோயிலு பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டும் தான் இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்றதுக்கு கூட ஆள் இல்லன்ற நிலைமையில ஒரு கோயில் இருந்தாலும், சிவராத்திரி அன்று கண்டிப்பா அந்த கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செய்து, ஒரு சின்ன அபிஷேகம் என்ன முடியுதோ பாலு, பழம் என்ன கிடைக்குதோ அத வச்சு நாம அபிஷேகம் பண்ணி வழிபட்டால் கூட அநேகமான நன்மைகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கோவில்ல சின்னது, பெருசு அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. கவனிப்பாரற்று யாரும் போய் பார்க்க முடியாம எளிமையா இருக்கிற கோவில்ல கூட சிவபெருமான் சாநித்தியமாகத்தான் இருக்கிறார். சுவாமி ஒண்ணுதான். அவர் எங்கும் நீக்கமர ஒரே போல தான் நிறைந்திருக்கிறார். அதனால நீங்க ஒரு சின்ன கோயிலா இருந்தாலும் அங்க போய் இந்த சிவராத்திரி அன்னைக்கு முழு நேரமும் வழிபாடு செய்து பாருங்க. மனசுக்கு எவ்வளவு